பொதுவாக ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னோம்னா எல்லாரும் கேட்குற கேள்வி, பத்திரத்தை பார்த்துறீங்களா, பட்டாவை பார்த்துறீங்களா? முதல்ல இந்த இடம் வாங்க போகிற எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுற இடம் என்னன்னா, பத்திரம்னு சொல்லுவாங்க, பட்டான்னு சொல்லுவாங்க. பத்திரம்னா என்ன, பட்டான்னு என்ன? ஒரு இடத்துக்கு பத்திரம் வேணுமா, பட்டா வேணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே வேணும். பத்திரம்னா என்ன, பட்டானா என்ன? பத்திரம் அப்படிங்கிறது வந்து பத்திரப்பதிவு சார்ந்த ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டா அப்படிங்கிறது வந்து வருமான வரித்துறை சார்ந்த ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்திரம் அப்படிங்கிறது எதுக்காக பதிவாங்க அப்படின்னா, இரண்டு தனி மனிதர்கள் அவங்களுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷனை கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பண்றதா வந்து பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா அதுதான். பட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சொத்து வந்து உங்க பேர்ல இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக வருமான வரித்துறைக்கு நீங்க சொல்ற ஒரு ஆவணம் தான் பட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பத்திரம் இருக்குது. கிரைய பத்திரம், தான செட்டில்மெண்ட் பத்திரம், பார்ட்டிஷன் டீடு, வில் டீடு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பத்திரங்கள் இருக்குது. வருமான வரித்துறை சார்ந்த ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி, வில்லேஜ் மேப், இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்த வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற இடம் வந்து சேஃபாக இருக்கும். பத்திரத்தில் பொதுவாக வந்து நம்ம பத்திரம் பதிச்சோனையும் பட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து நம்ம பத்திரம் பதிகிறது அப்படிங்கிறது நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதிஞ்சிருவாங்க. பதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போய் வருமான வரித்துறையில் வந்து பட்டாவை வந்து மாற்றணும். அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட வந்து லெட்டர் கொடுத்து பட்டாவை மாற்றணும். இப்போ வந்து நீங்கள் பத்திரம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து நீங்கள் பத்திரம் பதிஞ்சோனையுமே ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறதுக்கான எல்லா வழிமுறைகளும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. பத்திரம் பதிஞ்சதுக்கு அப்புறம் பட்டா மாத்துறது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமே, கலோக்கியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா வந்து மேரேஜ் பண்ணனே உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது வந்து அது பத்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை கொண்டு போய் உங்களோட ரேஷன் கார்டுக்கு காமிச்சு ரேஷன் கார்டில் உங்க மனைவியோட வந்து பேரை சேர்ப்பீங்க. அப்பதான் உங்க குடும்பத்தில் உங்க மனைவி ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ல அங்கீகரிப்பாங்க. கிட்டத்தட்ட பட்டா அப்படிங்கிறது அந்த மாதிரி தாங்க. அது சிம்பிள் அஸ் தட்.